சைடு 1 2 3 4. அதே மாதிரி இதை முதல்ல சுற்றிக்கேன் 1 2 3 4 5 1 2 4 5 front and back 1 2 3 4 5 another side நல்லா மடக்கி 1 2 3 4 5 6 7 8 9 10. அதே மாதிரி இந்த சைடு 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்புறம் குதிங்கால ஊனி நல்லா விரலை தூக்குங்க. அப்புறம் விரலை ஊனி குதிங்கால அப்புறம் அப்படியே விரலால் அப்படியே நடங்க. ஒரு 10 ஸ்டெப் ஃப்ரண்ட்டும் பேக்கும். குதிங்கால தூக்கி நடங்க. குதிங்கால ஊனிட்டு ஃப்ரண்ட்டும் பேக்கும். நல்லா சோத்துல புஷ் பண்ணிங்க. உள்ள போய் எப்படி இருக்கு. அடுத்து உக்கட்டாசனம் 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்புறம் கால் மாற்றி நல்லா அப்படி திரும்பி அடுத்து சூரிய நமஸ்காரம் முதல் நிலை. ஓம் சூரிய பகவானே நமக. ஓம் சூரிய பகவானே நமக. ஓம் சூரிய பகவானே நமக. அப்படியே பின்னாடி கை கும்பிட்டு முதுகு எவ்வளவு தூரம் வளைக்க முடியுமோ வளைச்சு கழுத்தையும் பின்னாடி கொண்டு போகணும். ஓம் ரவையே நமக. ஓம் ரவையே நமக. ஓம் ரவையே நமக. அப்படியே குனிஞ்சு கணுக்கால தொடுங்க. தலை வந்து முட்டி தொடணும். எவ்வளவு தூரம் வருதோ ட்ரை பண்ணுங்க. ஓம் சூர்யாய நமக. ஓம் சூர்யாய நமக. ஓம் சூர்யாய நமக. அப்படியே இடது காலம் மடக்கி வலது காலம் நீட்டி கழுத்தை மேல் நோக்கிக்கங்க. ஓம் பானவே நமக. ஓம் பானவே நமக. ஓம் பானவே நமக. அப்புறம் 2 கையும் ஊனி தலையை கீழே ஊனி பின்பக்கம் ஃபுல்லாக இது ஓம் சுகாய நமக. ஓம் சுகாய நமக. ஓம் சுகாய நமக.
அப்புறம் ஃபுல்லாக அப்படி படுங்க. நம்மளுடைய தாவாங்கொட்டை மட்டும் கீழே இதில் ஊனணும். ஊனிட்டு நடுப்பகுதி மட்டும் தூக்கணும். இது வந்து ஓம் பூஷ்ணே நமக, ஓம் பூஷ்ணே நமக, ஓம் பூஷ்ணே நமக. அப்புறம் அப்படியே ஃப்ரண்ட் ஃபுல்லாக தூக்கி முதுகை வளைச்சு கழுத்தையும் மேல் நோக்கி பாருங்க. ஓம் ஹ்ரண்யாய் நமக, ஓம் ஹ்ரண்யாய் நமக, ஓம் ஹ்ரண்யாய் நமக. 6வது பண்ண மாதிரியே தான் 9வது. கை ரெண்டையும் கீழே ஊனி, தலையை கீழே ஊனி பின்பக்கம் ஃபுல்லாக தூக்குங்க. இது வந்து ஓம் அரிஷ்யே நமக, ஓம் அரிஷ்யே நமக, ஓம் அரிஷ்யே நமக. ஃபஸ்ட்டு இடது கால் மடக்கணும்ல, இப்போ வலது காலை மடக்கி இடது காலை நீட்டி கழுத்தை மேல் நோக்கிக்கங்க. ஓம் ஆதித்யாய நமக, ஓம் ஆதித்யாய நமக, ஓம் ஆதித்யாய நமக. அப்படியே 3வது மாதிரியே கணுக்காலை பிடிச்சிக்கோங்க. தலை வந்து முட்டி தொடணும். எவ்வளோ தூரம் வருதோ ட்ரை பண்ணுங்க. ஓம் சவித்னாய நமக, ஓம் சவித்னாய நமக, ஓம் சவித்னாய நமக. அதாவது கால் மடங்கவே கூடாது, இடுப்பு மட்டும்தான் குனியும். அதே மாதிரி 2வது மாதிரியே தான் 11வது. ஓம் அரிக்காய நமக, ஓம் அரிக்காய நமக, ஓம் அரிக்காய நமக. முதலது மாதிரியே 2வது. ஓம் சாஸ்தாவே நமக, ஓம் சாஸ்தாவே நமக, ஓம் சாஸ்தாவே நமக. அப்புறம் நல்லா உட்காந்து காலை டப் பண்ணி ரிலாக்ஸ் கொடுத்துருங்க. நல்லா காலை ரொட்டேட் பண்ணிட்டு நல்லா மடக்கி நீட்டி ஃபிங்கர்ஸ் எல்லாம் நல்லா மடக்கி நீட்டுங்க. நல்லா குதிங்காலோடு அப்படியே சுற்றுங்க. இந்த பக்கமும் சுற்றிட்டு நல்லா காலை டக் பண்ணிட்டீங்கன்னா வலியே இருக்காது. யாருக்கு எந்த ஆசனம் வருதோ அந்த ஆசனத்தில் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கணும். சித்தாசனம் இருந்தால் சித்தாசனம், சர்வாங்காசனம் இருந்தால் ஆசனம், இல்லைன்னா சாதாரணமாக சமணம் ஒட்டியும் உட்காரலாம். யாருக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அப்படி உட்காந்துக்கோங்க. நல்லா அப்படி சின்முத்ராவில் வச்சுக்கோங்க. ஓம்காரா சொல்லுவோம். அடுத்து ஆலய வழிபாடு. கை ரெண்டையும் மேலே கொண்டு போங்க. நல்லா அவங்க குலதெய்வங்களை வேண்டிக்கங்க. நல்லா குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு அதுக்கு பிறகு யாருக்கு எங்கே எந்த ஆலயம் போகணுமோ அந்த ஆலயத்துக்குள்ளார போங்க. கொடி மரத்துக்கிட்ட சேவிச்சுக்கோங்க. அம்பாள் சுவாமியை சேவிக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள வாழ்த்துவோம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல 100 கோடி ஆயிரம் பவள மணிமாலை நீங்கள் எல்லோரும் வாழிய வாழியவே அப்படின்னு வாழ்த்திட்டு நம்மளுடைய குறை நிறைகளை சொல்லிட்டு நல்ல மணி யோசை நம்ம காதில் கேட்குது. தீப ஒளி நடக்குது. நல்லா தரிசனம் கிடைக்குது. நல்லா சேவிச்சுக்கோங்க. தீப ஒளி நம்ம கண் புருவத்துக்கிட்ட நல்லா ஒளி தெரியுது. நல்லா சேவிச்சுட்டு அப்படியே ஒரு பிரதட்சணம் வந்துட்டு
அப்படியே நம்மளுடைய எல்லைக்கு வாங்க. அடுத்து குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அப்படின்னு குரு நமஸ்காரம் பண்ணிட்டு அடுத்து வேண்டும் நிலை தியானம். இடது கை கீழே வலது கை மேலே. யாருக்கு என்ன பிரச்சனையோ அதை வேண்டுங்க, கண்டிப்பாக கிடைக்கும், சரியாயிடும். இறைவன் நமக்கு இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கண்டிப்பாக அதை கொடுப்பார். அடுத்த 2 கையும் இந்த மாதிரி இப்படி வச்சு நம்மளை சார்ந்தவர்கள் எல்லோரும் இறைவனுடைய திருப்பாதத்தில் என்றென்றும் சரணாகதியாகி இருக்கணும்னு ப்ரேயர் பண்ணிக்கணும். அடுத்து பிரணாயாம பயிற்சி. வலது பக்கம் பண்ணும்போது கட்டை விரல், இடது பக்கம் பண்ணும்போது மோதிர விரல். ஒரே இதில் ஓம்ங்கிற உச்சரிப்பில் இழுத்து ஹம்ங்கிற உச்சரிப்பில் விடுங்க. நல்லா ஓம்ங்கிற உச்சரிப்பில் இழுக்கணும், ஹம்ங்கிற உச்சரிப்பில் விடணும், ஒரே துவாரத்திலே. அதே மாதிரி அடுத்த துவாரத்துலையும் நல்லா இந்த சைடு 4 தடவை பண்ணிங்கன்னா இந்த சைடு 4 தடவை நல்லா கரெக்டாக சமமாக பண்ணி முடிக்கணும். அடுத்து 2வது நிலை. ஒரு துவாரத்தில் இழுத்து அடுத்த துவாரத்தில் விடுங்க, திருப்பி விட்ட துவாரத்தில் இழுத்து திருப்பி அப்புறம் அடுத்த துவாரத்தில் விடணும். இதுவும் அதே மாதிரி 4 தடவை இப்போ பண்ணிக்கங்க. இது 2வது நிலை. 3வது நிலை. நல்லா சுவாசத்தை இழுத்து கொஞ்ச நேரம் அப்படியே நிறுத்தி வச்சுட்டு அப்புறமா அடுத்த துவாரத்தில் விடுங்க. அடுத்து 4வது நிலை. நல்லா சுவாசத்தை இழுத்து அப்படியே எச்சி முழுங்கின மாதிரி அதை உள்ளர முழுங்கிடுங்க. முழுங்குனீங்கன்னா காது கப்புன்னு அடைக்கும், அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் விட்டுரும். அது ஒன்றும் இதுவாகாது. நல்லா இது காதெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுக்கும், அந்த நரம்புகள் நல்லா போய் வேலை செய்யும். அதனால் நல்லா சுவாசத்தை இழுத்து அப்படியே எச்சி முழுங்கின மாதிரி உள்ளர முழுங்கிடும். அடுத்து நல்ல சுவாசத்தை வயிறு வரையும் அந்த காற்றை கொண்டு போய் நல்லா வயிறை உள்ளே இயக்கிக்கிட்டு அதுக்கு பிறகு விடணும்.
நல்லா 4 தடவை பண்ணிடுங்க. அதுக்கு பிறகு இந்த 2 விரலையும் இந்த காதோட முக்கோணத்தில் வச்சுட்டு நல்லா சுவாசத்தை இழுக்கும்போது அடைச்சிக்கங்க, விடும்போது அப்படியே மெதுவாக விட்டுக்கங்க. அடுத்து உள்ளங்கையை நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்திக்கங்க. அழுத்திட்டு இந்த கட்டை விரல் 2யும் இப்படி குத்தக்கூடாது, இப்படி வச்சு மேலே போய் கீழே வரணும். அடுத்து நல்லா சுவாசத்தை மூக்கு வழியாக உள்ளர இழுத்துட்டு பல்லு வழியாக சின்னு வெளியில் விடுங்க. அடுத்து நாக்கை ஹோல்ட் பண்ணிக்கங்க. அது வழியாக சுவாசத்தை உள்ளே இழுத்து மூக்கு துவாரம் ஒரு வழியாக விடணும். அப்புறம் நல்லா அப்படியே சுவாசத்தை உள்ளே இழுத்து அப்படியே வெளியில் விடுங்க. இப்போ அப்படியே சுவாசத்தை உள்ளர இழுங்க. அப்படியே வெளியில் விடுங்க. அடுத்து 1/4 மணி நேரமாக போட்டிருக்கீங்க, ரிலாக்ஸ் கொடுங்க. அடுத்து மகத்தான கை முத்திரைகள். நடுவிரல் மடக்கி அது மேலே கட்டை விரலை வச்சுக்கோங்க. நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கணும். நல்லா சுவாசத்தை ஓமுகம் உச்சரிப்பில் இழுத்து உள்ளே இழுத்து வெளியில் விடணும், வெளியில் இழுத்து உள்ளே விடணும். அடுத்து மோதிர விரல், சுண்டு விரல், மோதிர விரல், சுண்டு விரல், அது மேலே கட்டை விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது பிராணமுத்திரை.
இந்த ஓம் ஹம் உச்சரிப்பை மூச்சு பயிற்சி மறந்துடாதீங்க. அப்படியே அதில் இழுத்து விட்டுங்க. அடுத்து வாயு முத்திரை. நல்லா ஆள்காட்டி விரலை மடக்கி அது மேலே கட்டை விரலை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பிருத்திவி முத்திரை. மோதிர விரல் கட்டை விரல் நல்லா நுனியை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கணும். அடுத்து சுத்தி முத்திரை. இந்த 2 விரலும் ஒன்றா, இந்த 2 விரலும் ஒன்றா, இந்த கட்டை விரலை கொண்டு வந்து இந்த மோதிர விரல் நடுவில் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கணும். இது சுத்தி முத்திரை. அடுத்து நடுவிரலும் கட்டை விரலும் நல்லா நுனியை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது ஆகாஷ் முத்திரை. அடுத்து இந்த சுண்டு விரல்கிட்ட கொண்டு வந்து கட்டை விரலை வச்சு மற்ற 4 விரலையும் அப்படியே அழுத்தி முடிக்கங்க. இது ஆதி முத்திரை. இப்படியே அந்த பஞ்சபூதங்களோட சக்தி நம்மளுடைய உடம்புக்கு தேவையான அளவு கிடைக்கணும்னு சொல்லி நல்லா ஒரு செகண்டு தியானம் பண்ணிக்கங்க. பிரபஞ்சத்தோட சக்திகள் நம்மளுடைய உடம்புக்கு தேவையான அளவு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு செகண்டு பிரார்த்தனை, தியானம். அடுத்து நீருக்குள்ள முத்திரைகள். யூரின் பிரச்சனை எது இருந்தாலும் இது சரியாயிடும். மோதிர விரலை மடக்குறீங்க, அது மேலே கட்டை விரலை வைக்கிறீங்க. இந்த வலது கை கட்டை விரல் இருக்குல்ல, அதை இப்படி சுண்டு விரலுக்குள்ளே போய் இப்படி உள்ளர வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு பின்னாடி மற்ற எல்லா விரலையும் பிடிச்சிக்கணும். நல்லா இதை அழுத்தி பிடிச்சிட்டு இப்படி ஒரு 10 நிமிஷம் உட்காந்திங்க அப்படின்னா அந்த நீர் கடுப்பு, யூரின் நல்லா இறங்கல, இந்த மாதிரி யூரின் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது சரியாயிடும். ஆச்சி, இது வந்து அந்த எட்ஜ்ல வைக்கணுமா ஆச்சி, இல்ல நடுவுல வைக்கணுமா? இந்த சுண்டு இந்த தம்ப்ல எட்ஜ்ல வைக்கணுமா, இல்லாட்டி இப்படி இப்படி வைக்கணுமா, இல்ல இப்படி வைக்கணுமா? இல்ல, இந்த மோதிர விரல் மடக்குறீங்க, அது மேல கட்டை விரல வைக்கிறீங்க. வைக்கும்போது இப்படி ஒரு ஹோல் கிடைக்கும். அதுல இடது கையோட கட்டை விரல் இருக்கு இல்லைங்களா, அதை இந்த இடது கை சுண்டு விரலுக்குள்ள விட்டு உள்ளர சொருகிக்கணும். இந்த ஹோலுக்குள்ளார சொருகிக்கணும். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. இந்த உள்ளங்கை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும். கட்டை விரலால நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு பின்னாடி இது எல்லாத்தையும் பிடிச்சிக்கணும். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. இது இந்த நீர் சம்பந்தப்பட்டது எல்லாமே இது நல்லா கேட்கும். அடுத்து வயிறு முத்திரை. இந்த இப்போ வயிறு வலிக்குது, சாப்பிட்டோன்னே சில பேருக்கு கேஸ் பிரச்சனைனால வலிக்கும், கல்லுனால வலிக்குது, அந்த மாதிரி ஏதோ வயிறு பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடது கையை நீட்டி இந்த 4 விரலையும் கொண்டு வந்து வலது கை 4 விரலாலையும் பிடிச்சி ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த மேலே இந்த கட்டை விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கணும். ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த இந்த முத்திரை போட்டிங்க அப்படின்னா வயிறு சம்மந்தப்பட்டது பூராமே ஃப்ரீ பண்ணி சரியாகி கொடுக்கும். இதெல்லாம் நான் இப்போ ஒரு 1/2 செகண்ட் கூட நம்ம நிறுத்தி பண்ணுறதில்ல. இதெல்லாம் நல்லா 10 நிமிஷத்துக்கு நிறுத்தி பண்ணணும். பண்ணிங்கன்னா தான் அந்த எஃபெக்ட் கிடைக்கும். அடுத்து அக்னி சக்தி முத்திரை.
2 கட்டை விரலையும் ஒண்ணா ஜாயின் பண்ணி, இந்த இந்த விரல உள்ள பிரஸ் பண்ணிக்கங்க. உள்ளங்கைய பிரஸ் பண்ணிட்டு, இது அக்னி சக்தி முத்திரை. அடுத்து கபநாச முத்திரை. இது வந்து சளிக்கு உள்ளது. சளி, நுரையீரல்ல சளி இருக்கு, தொண்டை, இந்த மூக்குகள்ல இதுலலாம் ஜாஸ்தி சளி இருந்துச்சுன்னா, நல்லா மோதிர விரல், சுண்டு விரல மடக்கி, அது மேல கட்டை விரல வச்சு பிரஸ் பண்ணிக்கங்க. பிரஸ் பண்ணிட்டு, இந்த மாரி. இது கபநாச முத்திரைன்னே பேரு இதுக்கு. சுவாச பயிற்சிகள மறந்துறாதீங்க. நல்லா ஓம் கம் உச்சரிப்புல உள்ள இழுத்து வெளியில விடணும், வெளியில இழுத்து உள்ள விடணும். அத மறந்துறாம அதையும் சேர்த்து பண்ணிக்கணும். அடுத்து மகா சிரசு முத்திரை. கட்டை விரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல் 3யும் பிரஸ் பண்ணிட்டு, இந்த மோதிர விரல உள்ளங்கையில பிரஸ் பண்ணிக்கணும். இது வந்து இந்த பின்மண்டை, நீர் கோர்த்திருக்கு, ஒத்த தலைவலி, ரெட்டை தலைவலி, இந்த தலைவலி சம்மந்தப்பட்டது பூரா இந்த முத்திரைகள் நல்லா கேட்கும். இது மகா சிரசு முத்திரைன்னு பேர் இது. அடுத்து கட்டை விரல், ஆள்காட்டி விரல் நம்மள நோக்கி திருப்பிக்கங்க. இந்த கட்டை விரல், ஆள்காட்டி விரலால இந்த நடுவிரல புடிச்சுக்கங்க. இது வந்து தர்ம சக்கர முத்திரை. நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய சக்கரங்களுக்கெல்லாம் இந்த முத்திரைகள் வந்து நல்லா வேலை செய்யும்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம சின்முத்ரால உட்காருவோம் இல்லையா? அதே மாரியே தாரண சக்தி முத்திரை இதுக்கு பேர். அடுத்து முகுல முத்திரை. நல்லா எல்லா விரலோட நுனியையும் வந்து கட்டை விரலால பிரஸ் பண்ணிக்கணும். இது முகுல முத்திரை. அடுத்து சி முத்திரை. இந்த சுண்டு விரல்ல கொண்டு வந்து இந்த கட்டை விரல வச்சு பிரஸ் பண்ணிக்கங்க. இத இடது கையை நீட்டிக்கங்க. வலது கையை அப்படியே மூடிக்கங்க. இது எல்லாமே ஹார்ட் சம்மந்தப்பட்டதுக்கு உள்ளதுதான். இந்த மாதிரிலாம் போட்டு உட்காந்தா ஹார்ட் எல்லாம் அடைப்பெல்லாம் போயிடுங்கிறாங்க. எப்பவுமே உள் உறுப்புகளுக்கு பிளட் சர்க்குலர் நல்லா போய் வந்தாலே எந்த வியாதியும் இருக்காது, நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது சரி பியூரிஃபை பண்ணி நல்லா ஓடுறதுக்காக தான் இந்த முத்திரைகள் எல்லாமே. அடுத்து திரிகோணா முத்திரை. இந்த நடுவிரல், மோதிர விரல், நடுவிரல், மோதிர விரல் 4யும் ஒண்ணா இணைச்சுக்கங்க. இந்த ஆள்காட்டி விரல், ஆள்காட்டி விரலும் ஒண்ணா, கட்டை விரலும், கட்டை விரலும் ஒண்ணா. இது வந்து திரிகோணா முத்திரைன்னு பேரு. இது நல்லா நெஞ்சுக்கிட்ட வச்சு செய்யணும். அடுத்து எல்லா விரலையும் மடக்கி மோதிர விரலை மேலே தூக்குங்க, கட்டை விரலையும் மேலே வைங்க. இது 2யும் நல்லா ப்ரெஸ் பண்ணணும். அடுத்து இது 2யும் நல்லா ப்ரெஸ் பண்ணணும். இது வந்து காலேஸ்வரர் முத்திரைன்னு பேர் இதுக்கு. அடுத்து இதுவுமே ஹார்ட்டுக்குள்ளது தான். இந்த கட்டை விரல் இருக்குல்ல, அதில் கொண்டு வந்து இந்த ஆள்காட்டி விரலை இந்த வளைவில் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இந்த கட்டை விரல் மேலே நடுவிரல், மோதிர விரல், நடுவிரல், மோதிர விரல். இது ஆக்சுவலாக நாங்கள் குருவி முத்திரைன்னு சொல்லுவோம். ஆனால் இதுவும் ஹார்ட்டுக்கு உள்ளது தான். இதெல்லாம் இப்படி போட்டு உட்கார்ந்தோம்னா நல்லா இந்த பிளட் அடைப்புனால வரக்கூடிய அந்த மூச்சு திணறல் இதெல்லாமே சரியாயிடுங்கிறாங்க. எல்லா சுவாசங்களை உள்ள இழுத்து வெளியில விடணும், வெளியில இழுத்து உள்ள விடணும். இந்த சுவாச பயிற்சி விடாம பண்ணிக்கங்க. இதுல 2 நிலை இருக்கு. இன்னொன்னு இந்த ஆள்காட்டி விரலை உள்ள விட்டு திருப்பி அதே மாதிரி பிடிச்சுக்கணும்.
அடுத்து இந்த கட்டை விரலை வெளியில் விட்டுருங்க. ஆள்காட்டி விரலை வெளியில் விட்டுட்டு இந்த கட்டை விரலையும் நடு விரலையும் ஒன்றா பிடிச்சி இதையும் இப்படி ஒன்றா ஜாயின் பண்ணிக்கணும். இது வந்து பைரவர் முத்திரைன்னு பேர். அடுத்து இந்த நடுவிரலையும் நுனி மட்டும் மடக்குங்க. கையை அப்படி திருப்பி வச்சுக்கோங்க. இடது கை கீழே, வலது கை மேலே. இது ஆம முத்திரை. இந்த மாதிரி இப்படி போடும். அடுத்து இடது கை கீழே, வலது கை மேலே, இந்த கட்டை விரல் ரெண்டும் மேலே இப்படி இது வந்து தொப்புள்கிட்ட வரணும். தொப்புள்கிட்ட வந்துச்சுனாக்கா இது இந்த கிட்னி சம்மந்தப்பட்டது, கர்ப்பப்பை சம்மந்தப்பட்டது, கல்லீரல் சம்மந்தப்பட்டது, இந்த தொப்புளுக்கு கீழே நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருதோ அதெல்லாம் இந்த மாதிரி இப்படி போட்டு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் உட்காந்திங்க. காலையில் ஒரு தடவை, மத்தியானம், சாயந்தரம் அந்த மாதிரிலாம் உட்காந்தோம் அப்படின்னா இந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிடும். இந்த ஹோலுக்குள்ளே வந்து தொப்புள் இருக்கணும். இப்படி போட்டு நல்லா நிமிர்ந்து ஸ்ட்ரைட்டாக உட்காந்து நல்லா சுவாசங்களை உள்ளே இழுத்து வெளியில் விடணும், வெளியில் இழுத்து உள்ளே விடணும். இந்த முத்திரைகள் எல்லாமே நம்மளுடைய உள் உறுப்புகளுக்கு ஒவ்வொரு மாத்திரைகளாக தான் இதை யூஸ் பண்ணுறோம். அதனால் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா எல்லாம் நல்லாயிடும். அதே மாதிரி இப்படியே பத்மாசனத்தில் போட்டு இப்படியே உட்காந்து இதில் வந்து ஒரு செகண்ட் தியானம். இது ஏன் இந்த தியானம் கொடுக்குறோம் அப்படின்னா அடுத்து செய்யக்கூடிய ஆசனங்களுக்கு வந்து நம்ம மனசு ஒரு நிலைப்பட்டு கரெக்டாக வரணுங்கிறதுக்காக கொடுக்குறது. இது அடுத்து நம்ம ஃப்ரண்ட்டில் எப்படி இப்படி கை கட்டுறோமோ அதே மாதிரி பேக்கில் கை கட்டிட்டு அப்படியே கீழே குனிஞ்சு தரையை தொடுங்க பார்க்கலாம். இதுக்கு பேர் யோகா முத்ரான்னு பேர். த்ரீ டைம்ஸ் பண்ணலாம். அடுத்து இதே பத்மாசனத்தில் உட்காந்து கை ரெண்டையும் இப்படி ஊனி எவ்வளோ தூரம் உங்களால் முடியுதோ அவ்வளோ தூரம் தூக்குங்க பார்க்கலாம். இல்லைனாலும் அட்லீஸ்ட் பின்பக்கமாவது தூக்கி தூக்கி உட்காந்து பாருங்க. இதெல்லாம் இப்படி உட்காந்து இப்படி நிறுத்தினோம் அப்படின்னா இந்த மூளை பிரச்சனைகள்லாம் சரியாகுதுன்னு சொல்கிறாங்க. உள் மூலம் வெளி மூலம்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் சரியாகிடுமா. இதுக்கு பேர் உத்தீத பத்மாசனம்னு பேர். அடுத்து நல்லா காலை நீட்டி ரிலாக்ஸ் கொடுத்து ஜானுசீராசனம்னு பேர். இடது கால் மடக்கி வலது காலை நீட்டி நல்லா நம்மளுடைய ஷோல்டரும் காலும் ஒரே லெவலில் இருக்கணும். நல்லா இடுப்பு அப்படி பண்ணி இப்படி போய் பிடிச்சிங்கன்னா பிடிக்க வரும். தலை வந்து முட்டி தொடணும், கை போய் கால் தொடணும். அதே மாதிரி இந்த சைடு. இது பேர் ஜானுசீராசனம்னு பேர். அப்புறம் ஸ்ட்ரைட்டாக உட்காந்து நல்லா இப்படியே பண்ணி 2 காலையும் பிடிங்க. இதே மாதிரி இது பட்சித மோத்தாசனம்னு பேர். படுத்து கால் ரெண்டையும் 90 டிகிரி உங்களால் தூக்க முடியுதா பாருங்க. தூக்க முடிஞ்சா தூக்கி அப்படியே நிறுத்திக்கங்க.
படுத்துட்டு காலை ஒரு 90 டிகிரி தூக்கிக்கணும். அப்படி கால் ரெண்டையும் மடக்கி அப்படி நவாசனம் கீழே சப்போர்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. கை ரெண்டையும் நம்ம நடுப்பகுதி மட்டும்தான் கீழே இருக்கணும், மற்றது அப்படியே தூக்கி பிடிச்சிக்கணும். அப்படியே இது நவாசனம்னு பேரு. விபரீத கரணி சொன்னோம் இல்லையா? படுத்துட்டு இடுப்பு வரையும் கை தூக்கி இந்த விபரீத கரணி எவ்வளோக்களவு போடுறீங்களோ அவ்வளோக்களவு இந்த கர்ப்பப்பைக்கு நல்லது. இது நல்லா அப்படி தூக்கி அப்படியே நிறுத்தணும் கையை. அதில் நான் என்னுடைய கையில என்னுடைய பட்டக்ஸை நிறுத்தி அப்படியே நிறுத்தி காமிச்சேன். தெரிஞ்சுதான்னு தெரியல. விபரீத கரணின்னு பேர் இருக்கு. இது இப்படி தனியாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி செய்ய வரலைன்னா நல்லா சுவத்துல காலை நீட்டிட்டு அப்படியே இடுப்பு வரையும் காலை மேலே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அது அப்படி செய்யலாம். இல்லைன்னா அது சப்போர்ட் பண்ணி பண்ணுறதுனா அப்படி பண்ணலாம். இல்லைன்னா இந்த கையோட உள்ளங்கையில் நம்மளுடைய இடுப்பு பகுதியை தூக்கி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படியே நின்றுக்கும். எது வருதோ அதை ட்ரை பண்ணுங்க. அப்படி அப்புறம் கழுத்து மட்டும் கீழே இருக்கணும், முதுகு வரையும் அந்த மாதிரி தூக்கணும். அதுக்கு பேர் சர்வாங்காசனம்னு பேர். அடுத்து நல்லா காலை மடக்கி நீட்டி மடக்கி நீட்டி நல்லா ரெண்டு காலையும் தூக்கி அப்புறம் வயிற்றுல ப்ரெஸ் பண்ணி அப்புறம் கீழே ஸ்ட்ரைட்டாக நீட்டி அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இதெல்லாம் வார்ம் அப் மாதிரி நல்லா பண்ணிங்கன்னா தான் அடுத்த ஆசனங்கள் ஈஸியாக செய்ய வரும். அடுத்து நாங்கள் வந்து கலசாசனம்ங்கிறது இல்லை, இந்த ரெண்டு காலையும் அப்படியே பின்னாடி கொண்டு போகணும். தெரியுதாண்ணா செய்யறது? அப்படி இந்த வார்ம் அப் நல்லா கொடுத்துட்டு பண்ணிங்கன்னா ஈஸியாக நல்லா பண்ண வரும். கால் ரெண்டு இங்கே இருக்கணும், அப்படி கை இங்கே கும்பிடணும், அப்புறம் திருப்பி கை ரெண்டு கீழே வரணும், அப்புறம் இப்படி தலைப்பகுதிக்கு கை ரெண்டையும் கொண்டு போகணும். ஸோ இதிலே 3 ஸ்டெப்பு. இந்த 3 ஸ்டெப்பில் கை மட்டும் மாறும், கால் மட்டும் இங்கே அப்படியே இருக்கும். நல்லா இப்படி காலை நுனி பிடிச்சி ஊஞ்சலாட்டம் ஆட்டினீங்கன்னா அப்படியே வரும். இதுக்கு பேரு கலசாசனம்னு பேரு. அடுத்து உங்களுக்கு படுத்துக்கிட்டே பத்மாசனம் போட வருதா பாருங்க. வலது கால் இந்த மாதிரி பத்மாசனம் போட்டு இந்த விரல் ரெண்டையும் இப்படி பிடிச்சி அப்படி கழுத்தை இப்படி மடக்கி இப்படி கொண்டு வரணும். செய்யறது தெரியுதான்னு தெரியல. கால் ரெண்டையும் பத்மாசனம் போட்டு இப்படியே இதை வளைச்சு கழுத்தை இப்படி வளைச்சு இப்படி கொண்டு வரணும். முடியுதா ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா அவசரம்லாம் மெதுவாக பண்ணிக்கலாம். படுத்துட்டு பத்மாசனம் எல்லாருக்கும் ஈஸியாக போட வரும். அதுக்கு நான் சொல்கிற அந்த கால் வார்ம் அப்பு நல்லா கூட கொஞ்சம் நேரம் கொடுக்கணும். கொடுத்து செஞ்சீங்கன்னா எந்த இதுவும் வலிக்காது, எங்கேயும் கால் பிடிச்சிக்காது, இடுப்பு பிடிச்சிக்காது, கை வலிக்காது. நல்லா மடக்கி பத்மாசனம் மாதிரி போட்டு ரெண்டு விரல் நுனியையும் பிடிச்சி தலையை வந்து இப்படி கொண்டு வரணும்.
எவ்வளவு தூரம் முடியுதோ முடியறத கொஞ்சம் கொஞ்சமா செய்யுங்க. கலசாசனங்கிறது 3 ஸ்டெப்பு. கால் 2 இங்கிட்டு வந்துடணும், கையை அப்படி கும்பிடணும், அப்புறம் கீழே அப்படி வரணும், அப்புறம் கழுத்துக்கிட்ட வரணும். ஸோ இது 3 ஸ்டெப்பு கலசாசனம். இதெல்லாம் போட்டிங்கன்னா இந்த ஸ்பைனர் கார்டு பிரச்சனையெல்லாம் வரவே வராது. இடுப்பு தேய்மானம் ஆகுது அது இதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் எதுவுமே வராது. நல்லா அந்த இடுப்பு பலம் கொடுக்கும், நரம்புகள் பலம் கொடுக்கும், நல்லா இருக்கும், வலிக்காது. சரி, அப்படியே படுத்து நல்லா குப்புறப்படுங்க. குப்புறப்படுத்து காலை மடக்கி மடக்கி நீட்டி விடுங்க. அப்புறம் அப்படியே 2 காலையும் மடக்கி கணுக்காலை பிடிச்சிக்கோங்க. அப்படியே காலை அகலமாக விரித்து ரிலாக்ஸ் படுங்க. அடுத்து ரிலாக்ஸ் சொல்லி கொடுக்குறேன். நல்லா கை காலை அகலமாக விரித்து படுத்துக்கோங்க. நல்லா உடம்பு ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்லா ரிலாக்ஸ் 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 சொல்லிக்கோங்க. எந்த இடமும் வலிக்காது. நல்லா இருக்குது, உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது. நம்மளை ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கு நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி, குருமார்களுக்கு நன்றி. யோகத்தில் வாழ்க வளமுடன் நலமுடன். நம்மளுடைய உள் உறுப்புகளுக்கு நன்றி. நல்லா உடம்பு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையும் ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. எந்த இடமும் நமக்கு வலிக்கலை. நல்லா உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது. நம்மளை ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கு நன்றி, குருமார்களுக்கு நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி, நமது உடலும் உடலில் உள்ள ஒவ்வொரு உள் உறுப்புகளுக்கும் நன்றி. ராஜயோகத்தில் வாழ்க வளமுடன் நலமுடன். நல்லா ரிலாக்ஸாக படுத்துக்கோங்க. கை காலை அகட்டிக்கோங்க. நல்லா உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையும் ஒவ்வொரு பார்ட்டும் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடும். எந்த இடமும் வலிக்காது. நல்லா உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது. நம்மளை ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கு நன்றி, குருமார்களுக்கு நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி, நமது உடலும் உடலில் உள்ள ஒவ்வொரு உள் உறுப்புகளுக்கும் நன்றி. ராஜயோகத்தில் வாழ்க வளமுடன் நலமுடன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைய பொழுது எல்லாரும் நன்றாக செலவு செய்யுங்கள். அப்படி நன்றிப்பா எல்லாருக்கும். நன்றி அஜி.